அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த மகளிர் உரிமை தொகை, அதாவது மாதம் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. புதிதாக யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க போறீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியமான அப்டேட். சரிங்களா? கடந்த 2024ஆம் ஆண்டு தான், அதாவது போன வருஷம் தான் இதுக்கான ஸ்கீம் தொடங்கப்பட்டது. அந்த தொடங்கி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,80,00,000 பேருக்கு மேல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல 1,16,00,000 பேர் மட்டும்தான் இதுவரைக்கும் மாதம் மாதம் 1000 ரூபாய் பெற்று வராங்க அவங்களுடைய வங்கி கணக்குல. மீதி இருக்கக்கூடிய 1,80,00,000 பேருக்கு மேல ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க, கேன்சல் செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மீண்டும் புதிய ஒரு வாய்ப்பா கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் விண்ணப்பிக்க போறீங்களா அப்படின்னா இந்த அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த அப்டேட்லாம் நீங்க கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா, இந்த அப்டேட்லாம் கரெக்டா நீங்க பண்ணிருந்தீங்கன்னா தான் இந்த தடவை விண்ணப்பிக்கும் போது நீங்க கண்டிப்பா ரிஜெக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ 100% உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகிறது. ஸோ அதற்கான இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெளிவா பண்ணணுங்க. சரிங்களா? இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிதாக விண்ணப்பிக்க போறீங்களா, முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க உள்ளவர்கள் ஜூலை 15ஆம் தேதி முதல் எங்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும், உங்கள் பகுதியில் எங்கெல்லாம் முகாம் நடக்கும் என்பது குறித்த அப்டேட்டை இங்கே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க இந்த தடவை எப்படி நீங்க ரிஜெக்ட் ஆகாம விண்ணப்பிக்கிறது, ரிஜெக்ட் ஆனாலுமே திரும்ப நீங்க உடனே பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் இருந்தால் இந்த தடவை ரிஜெக்ட் ஆக மாட்டீங்க, எல்லா இடத்துலையுமே அதாவது A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூலை 15ஆம் தேதி முதல் விரிவுபடுத்த உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் மாநிலம் முழுவதும் தடபுடலாக நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் அனைத்து துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். ஜூலை 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கும். இது ஒரே நாளில் நிறைவடையக்கூடிய முகாம் அல்ல என்பதை மக்கள் நினைவு கொள்ளுங்கள் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ முகாம்கள் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 9,000 இடங்கள்ல முகாம்கள் இட போறாங்க. ஸோ முகாம்கள் ஜூலை 15ஆம் தேதி ஆல்மோஸ்ட் இன்னொரு 4-5 நாள் தான் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளவே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க ரெடி பண்ணணும், எங்க போகணுன்றதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த டேட் வந்தோடனே எல்லாருமே நீங்க போயிட்டு அங்க முகாம்ல போயிட்டு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுல 9,000 இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க இந்த முகாம்கள் இட போறாங்க இல்லையா? ஸோ அந்த 9,000 இடங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கும்ன்றதையும் தெளிவா சொல்றேன். சரிங்களா? அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துவது, அந்த முகாம் நடத்தும் இடத்தில் இருக்கும் கழிப்பறை, குடிநீர் வசதிகள் ஆகியவற்றை உறுதி செய்வது குறித்து விரிவாக கலந்தாலோசித்துவிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் இது தொடர்பாக முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றனர் அப்படின்றத முதலமைச்சர் அவர்களையும் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான். குறிப்பாக பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கும் இடம் இது குறித்து முன்கூட்டியே ஊராட்சி வழியாக தெரிவிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு
எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், முகாமுக்கு வரும்போது கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு வரணும், இது எல்லாமே பார்க்கலாங்க. சரிங்களா? அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஊராட்சி வாரியாக பல்வேறு இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடக்க உள்ளது. இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாம். அதாவது ஏற்கனவே நீங்க விண்ணப்பிச்சு ரிஜெக்ட் ஆனவங்களும் இந்த ஸ்கீமுக்கு நீங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இப்பதான் நான் ரேஷன் கார்டு வாங்கியிருக்கேன், புதுசா தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நாங்க விண்ணப்பிக்கலாம்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் நீங்களும் விண்ணப்பிக்கணும். அடுத்ததா, ஏற்கனவே நான் விண்ணப்பிக்கல, இப்ப அப்ளை பண்ணலாமா, விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா, உங்கள் பகுதியில் நடக்க இருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் குறித்த தகவல் இதுவரை கிடைக்கப் பெறவில்லை என்றாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் ஊராட்சி மன்றங்கள் வழியாகவும் தெரிவிக்கப்படும். எனவே பொதுமக்கள் இது குறித்து குழப்பமடைய தேவையில்லை. அதாவது என்னன்னா, உங்களுக்கு இந்த முகாம்கள் எங்க நடக்கும் அப்படின்றது தெரியல அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைய ஊராட்சிகள் இருக்கும், ஒவ்வொரு தாலுகாவிலையும் இல்லையா? ஸோ அதில் எந்தெந்த தாலுகாவில் எத்தனை ஊராட்சிகள் இருக்கோ அந்த ஊராட்சிகள் சார்ந்த அதிகாரிகள் உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அதனால பொதுமக்களாகிய நீங்க எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், எப்போ நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு தெரிவிப்பாங்க கண்டிப்பா அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கிராமத்துக்கும் அறிவிப்புகள் சென்று சேர மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் விரிவாக முன்னேற்பாடுகள் நடந்து வருகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 200க்கும் மேற்பட்ட அதிகமான இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த 9,000 இடங்கள்ல முகாம்கள் இட போறாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகாலையும் இந்த முகாம்கள் தாலுகா ஆபீஸ்ல நடக்கும்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான், நீங்கள் வசிக்கும் இடத்திற்கும் மிக அருகாமலேயே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விண்ணப்பம் பெறும் கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது உங்களுடைய ஊராட்சியிலேயோ இல்ல ஊராட்சி பக்கத்தில் இருக்கிற நகராட்சியிலேயோ ஸோ உங்களுடைய இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் பெற்று நீங்க விண்ணப்பிச்சுக்கலான்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா முக்கியமான அப்டேட் என்னன்றதை பார்ப்போம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களிடம் இருக்கும் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான தகுதிகளை பூர்த்தி செய்திருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவையெல்லாம் சரியாக இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு தவறாமல் விண்ணப்பிக்கவும். இந்த திட்டத்தில் சேர்வதற்கான நல்ல வாய்ப்பு அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பேங்க் பாஸ்புக், ஓகேங்களா? வங்கி பாஸ்புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா குடும்ப தலைவியா நீங்க தான் இருக்கீங்கன்னா உங்களுடைய வங்கி பாஸ்புக் தான் இருக்கணும். அதை தாண்டி நீங்க வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டை நீங்க கொடுக்கக்கூடாது. இதனால நிறைய பேருக்கு போன தடவை ரிஜெக்ட் ஆனவங்களும் நிறைய உண்டு. அதனால உங்களுடைய அக்கௌண்ட் கண்டிப்பா உங்களுடைய சொந்த அக்கௌண்ட்டா இருக்கணும். அதே மாதிரி அதை நீங்க நீங்க டிரான்சாக்ஷன் லாஸ்ட் 6 மாசத்துல டிரான்சாக்ஷன்றது நீங்க நடத்தியிருக்கணும். சரிங்களா? பணம் போட்டிருக்கணும், பணம் எடுத்திருக்கணும். இது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஆதார் நம்பர் அப்டேட்ல இருக்கணுங்க. அடுத்தது மொபைல் நம்பர் அப்டேட்ல இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டாலும் சரி, பணம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு இன்டிமேஷன் மெசேஜ் வரணும். ஸோ இது ரொம்ப அவசியம். இது அடுத்ததா உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், இது எல்லாமே ரொம்ப அவசியங்க. சரிங்களா? இது எல்லாமே நீங்க கொண்டு போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆஃபீஸ்லயும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த அப்டேட்டை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம்.